லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, சாலமோனின் செல்வச் சிறப்பு. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்த பொன்னின் நிறை 26,640 கிலோகிராம். இத்துடன் வியாபாரிகளும் வணிகர்களும் கொண்டு வந்ததை தவிர அரபு நாட்டு அரசர்கள் அனைவரும் உள்நாட்டின் ஆளுநர்களும் சாலமோனுக்கு பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்தனர். சாலமோன் அரசர் பொன் தகட்டால் 200 பெரிய கேடயங்களை செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 7 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதேபோன்று அவர் 300 சிறிய கேடயங்களை பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் 3.5 கிலோகிராம் பொன் பயன்படுத்தப்பட்டது. அரசர் இவற்றை லெபனோனின் வனம் என்ற அரச மாளிகையில் வைத்தார். பின்பு அரசர் தந்தத்தால் பெரியதோர் அரியணை செய்து அதனை பசும் பொன்னால் மூடினார். அந்த அரியணைக்கு பொன்னாலான 6 படிகளும் பொன்னாலான ஒரு கால்மனையும் மற்றும் இருக்கையின் இரு மருங்கிலும் கை தாங்கிகளும் அக்கை தாங்கிகளோடு இணைந்த 2 சிங்கங்களும் இருந்தன. அந்த 6 படிகளின் இரு மருங்கிலுமாக 12 சிங்கங்கள் நின்றன. இதுபோன்று வேறு எந்த அரசிலும் செய்யப்படவில்லை. வாரம் ஓர் அலசல், படைப்பின் அக்கறைக்கான உலக ஜெப நாள். இவ்வுலகில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த இறைவன் அதனை பேணி பராமரிக்கவே மனிதர்களாகிய நம்மை படைத்தார். இயற்கையை நாம் செழிக்க வைத்தால் இயற்கை நம்மை செழிக்க வைக்கும். மாறாக இயற்கையை நாம் அழிக்க நினைத்தால் அந்த இயற்கை நம்மை அழித்துவிடும். காடுகளாக பச்சை பசேலென இருந்த உலகை நவீன கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றினான் மனிதன். அவன் சுகபோக வாழ்க்கை வாழ இயற்கையை அழித்தான். இறுதி வரை பொறுமை காத்த நிலம் தன் நிலை உணர்ந்து தன்னைத்தானே குலுக்கியது. பூகம்பமாக மாறி கட்டிடங்கள் ஒன்றின் மேல் ஒன்று சரிந்து விழுந்தன. காலநிலை மாற்றங்களின் சீற்றங்கள் அதிகரித்தன. மாறிவரும் கலாச்சார சூழலை கருத்தில் கொண்டு நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையை நாம் பாதுகாத்தால் மட்டுமே நமக்கு இனிமையான வாழ்க்கை உண்டு என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ இந்நாட்களில் அழைக்கப்படுகின்றோம். இயற்கையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1 நாளை படைப்பின் மீதுள்ள அக்கறைக்கான ஜெப நாளாக திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா? இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே. சூலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது ஏன்? இன்னும் கொஞ்சம் யோசித்தால், இயற்கையை நேசித்தால் சொர்க்கமென பூமியை மாற்றலாம். நீயும் நானும் உலகின் வளங்களை போற்றி போற்றி காப்போம். வானும் மண்ணும் இனி வரும் உயிர்களை போற்றி போற்றி காப்போம். இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததேன்? சூலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பது ஏன்? 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைதி மற்றும் எதிர்நோக்கின் விதைகள் என்பதை ஏப்ரல் 8ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்துரைத்தார்.
இறைவாக்கினர் எசாயா நூலின் 32ஆம் பிரிவின் 14 முதல் 18 வரையுள்ள வரிகளிலிருந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாண்டிற்கான தலைப்பாக அமைதி மற்றும் எதிர்நோக்கின் விதைகள் என்பதை எடுத்துள்ளார். நம் பொதுவான இல்லம் குறித்த அக்கறைக்கு அழைப்பு விடுக்கும் லவ்தாதோ சி என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சுற்றுமடல் வெளியிடப்பட்டதன் 10ஆம் ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டில் இடம்பெறுவதை முன்னிட்டு இத்தலைப்பானது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. படைப்பின் மீதான அக்கறைக்கான உலக ஜெப நாள் செப்டம்பர் 1 தேதி சிறப்பிக்கப்பட்டு இயற்கையின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியின் திருவிழாவான அக்டோபர் 4ஆம் தேதி வரை படைப்பிற்கான கிறிஸ்தவ ஒன்றிப்பு மாதமாக சிறப்பிக்கப்படுகிறது. படைப்பிற்கான அக்கறையும் அமைதியும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை என்பதை திருத்தந்தையர்கள் தங்களது பல்வேறு சுற்றுமடல்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர். அழிந்து வரும் நமது உலகம் அல்லது தரம் தாழ்ந்திருக்கும் போருக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பினால் பாதிக்கப்படும் நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கினை நம்மில் வளர்க்க உதவும் வகையில் நீடித்த நிலைத்த அமைதியை உருவாக்க இறை வேண்டலில் ஈடுபடுவதற்கான காலமே இந்த படைப்பின் மீதுள்ள அக்கறைக்கான உலக ஜெபநாள். விதை என்பது நம் நீண்டகால அர்ப்பணத்தை குறிக்கும். எனவே அனைத்து கண்டங்களிலும் அமைதியின் விதைகள் முளைக்கும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைதி மற்றும் எதிர்நோக்கின் விதைகள் என்பது இந்த படைப்பின் மீதுள்ள அக்கறைக்கான ஜெபநாளின் கருப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. திருச்சங்கத்தின் 1700வது ஆண்டு நிறைவு வலியுறுத்தும் வண்ணம் இந்த ஜெப நாளானது கடைபிடிக்கப்படுகிறது. படைப்பின் மீதான அக்கறைக்கான ஜெப நாளை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஜெபத்தில் இணைகிறார்கள். படைப்பிற்கான ஜெப நாளில் வாழ்வது என்பது சுற்றுச்சூழல் மாற்றத்திற்காக பாடுபடும் உலகெங்கிலும் உள்ளவர்களின் பல முயற்சிகளில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு. படைப்பிற்கான ஜெப நாள் மற்றும் காலம் என்பது ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் அக்டோபர் 4 வரை, அதாவது இயற்கை மேல் அளவற்ற அன்பு கொண்ட புனித பிரான்சிஸ் அசிசியின் திருவிழா வரை கொண்டாடப்படுகின்ற ஒரு கிறிஸ்தவ முயற்சி. இம்முயற்சியானது இறைவா உமக்கே புகழ் அமைப்பு, தல திரு அவையின் கிறிஸ்தவ ஒன்றிப்பு சங்கங்கள், லூத்தரன் உலக கூட்டமைப்பு மற்றும் ஆங்கிலிக்கன் கம்யூனியன் உட்பட்ட பல்வேறு அமைப்புகளால் ஊக்குவிக்கப்பட்டு ஆதரிக்கப்படுகிறது. 1989ஆம் ஆண்டில் கிறிஸ்தவ ஒன்றிப்பிற்கான முதுபெரும் தந்தை 1ஆம் திமித்திரியோஸ் அவர்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்காக படைப்பிற்கான உலக ஜெப நாளாக செப்டம்பர் 1 நாளினை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து உலக கத்தோலிக்க திரு அவைகள் மன்றம் இந்த கொண்டாட்டத்தை அக்டோபர் 4 வரை நீட்டித்தது. 2015ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லவ்தாதோ சி, இறைவா உமக்கே புகழ் என்ற சுற்றறிக்கையை வெளியிட்டு படைப்பின் அக்கறைக்கான உலக ஜெப நாளை நிறுவினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் படைப்பின் அக்கறைக்கான மீசா ப்ரோ குஸ்தோதியா கிரையாட்சியோனிஸ் என்ற திருப்பலி ஆணையினையும் அறிவித்தார். இத்திருப்பலியினை ஜூலை 9 அன்று கஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள போர்கோ லவ்தாதோ சி எனுமிடத்தில் நிறைவேற்றினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இவ்வாண்டு கொண்டாட்டங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் ஆர்த்தடாக்ஸ் மற்றும் பிற கிறிஸ்தவ தலத்திரு அவைகளை ஒன்றிணைக்கும் அமைப்பான உலக கத்தோலிக்க திரு அவைகள் மன்றமானது இந்நாளின் வரலாறு மற்றும் குறியீடுகள் குறித்த காணொளியினை வெளியிட்டுள்ளது.
படைப்பின் அக்கறைக்கான ஜெபநாள் மற்றும் காலமானது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தலத்திரு அவைகள் மற்றும் பங்காளர்களுடன் இணைந்து ஆயர் ஹென்ரிச் பெட்ஃபோர்ட் ஸ்ட்ரோம் தலைமையிலான உலக கத்தோலிக்க திரு அவை மன்றத்தாரால் உலகளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் படைப்பிற்கான நாளை கொண்டாட ஓர் இணைய வழி ஜெப வழிபாடானதும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. நமது பொதுவான இல்லமாகிய இப்பூமியை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து இறைவேண்டல் செய்யவும் பணியாற்றவும் ஓர் அழகான நேரமாக இஜெப நாள் கருதப்படுகிறது. படைப்பின் வேதனையான அழுகுரல்களை கேட்டு நாம் மனமாற்றம் பெற்று நமது வாழ்க்கை முறைகளையும் அழிவு தரும் செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். படைப்பின் குரலை நாம் கேட்க கற்றுக்கொண்டால் அக்குரலில் ஓர் அதிருப்தி இருப்பதை நம்மால் காண முடியும். நம் அன்பான படைப்பாளரை புகழ்ந்து பாடும் ஓர் இனிமையான பாடலையும் அக்குரலில் கேட்கலாம். அந்த இனிமையான பாடலின் வேதனையில் 5 விதமான அழுகுரல்கள் சேர்ந்துள்ளன என்று எடுத்துரைத்தார் திருத்தந்தை. முதலாவது, நம் பூமி தாய் கதறி அழுகிறாள். நமது நுகர்வோரின் அத்துமீறல்களுக்கு இரையாகி அவள் அழுவதுடன் நம் தவறான பயன்பாடுகளுக்கும் அவளது அழிவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி கெஞ்சுகிறாள். இரண்டாவதாக, புவியில் உள்ள வெவ்வேறு உயிரினங்கள் அனைத்தும் கதறி அழுகின்றன. குரல் எழுப்ப முடியாத எண்ணற்ற உயிரினங்கள் அழிந்து வருவதோடு அவற்றின் புகழ்ச்சி பாடல்கள் அமைதியாக்கப்படுகின்றன. மூன்றாவதாக, கதறியலும் ஏழைகளும் நம்மிடையே இருக்கிறார்கள். காலநிலை நெருக்கடிக்கு ஆளான இத்தகைய ஏழை மக்கள் வறட்சி, வெள்ளம், சூறாவளி மற்றும் வெப்பக்காற்றின் தாக்கத்தை இன்னும் தீவிரமாக உணர்ந்தவர்களாய் வேதனை குரல்களில் கதறி அழுகிறார்கள். நான்காவதாக, பூர்வீக மக்களின் சகோதர சகோதரிகள் அழுது கொண்டிருக்கின்றனர். கொள்ளையடிக்கப்படும் பொருளாதார நலன்களின் விளைவாக அவர்களின் மூதாதையர் நிலங்கள் எல்லா பக்கங்களிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருவதால் அவர்களின் அழுகுரல்கள் விண்ணை நோக்கி எழுகின்றன. இறுதியாக, தொலைநோக்கு மற்றும் சுயநல செயல்பாடுகளால் அச்சுறுத்தப்பட்டுள்ளதை உணர்ந்து இன்றைய நம் குழந்தைகளும் இளையோரும் கதறி அழுகின்றனர். சுற்றுச்சூழல் சீர்கேட்டை தடுக்கவோ அல்லது குறைந்தபட்சம் அதனை கட்டுப்படுத்தவோ முடிந்த அனைத்தையும் செய்யுமாறு பெரியவர்களாகிய நம்மை ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கேற்ப படைப்பின் வேதனையான அழுகுரல்களை கேட்டு மனம் மாற்றம் பெற்று நமது வாழ்க்கை முறைகளையும் அழிவுகரமான செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள முயல்வோம். இத்தகைய நமது மனமாற்றம் தனிப்பட்ட விதத்தில் மட்டுமன்றி குழும நிலையிலும் நிகழ வேண்டும். நம்மை பாதுகாக்கும் படைப்பை நாமும் பாதுகாத்து அக்கறை கொண்டு அதனை போற்றி பாதுகாப்போம். படைப்பின் அக்கறைக்கான உலக ஜெபநாள் என்ற தலைப்பில்
இன்றைய வாரமோர் அலசல் நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். பல மொழிகளை பேசும் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புக்கள். எனவே இந்நாட்களில் ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உண்மையான முயற்சியில் வாழ வேண்டும் என்றும், விண்ணக தந்தை நமக்கு அளிக்கும் ஒளி மற்றும் அருளின் மகத்தான அனைவரின் நன்மைக்கான தனித்துவமான கொடைக்கு தாராளமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 1 திங்களன்று ரோமில் உள்ள புனித அகுஸ்தினார் திருத்தலத்தில் நடைபெற்ற அகுஸ்தின் சபை பொது பேரவையின் தொடக்க திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செய்வது அனைத்தையும் மனத்தாழ்ச்சியுடன் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள், தன்னிடம் எல்லா பதில்களும் இருப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம், ஒவ்வொருவரும் நம்மிடம் இருப்பதை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புனித பிரான்சிஸின் ஏழைகளுக்கான பணிக்குழுவானது உதவி செய்தல், வரவேற்றல், ஊக்குவித்தல் எனும் 3 அடிப்படை அம்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்றும், உதவி செய்வது என்பது மற்றவர்களின் தேவைகளுக்கு உதவ தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பதை குறிக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 1 திங்களன்று வத்திக்கானில் ஏழைகளுக்கான புனித பிரான்சிஸ் பணிக்குழுவினரை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், மற்றவர்களின் ஒருங்கிணைந்த நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதன் வழியாக உண்மையை கடைபிடிப்பது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் கலாச்சார மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் எடுத்துரைத்தார். பல ஆண்டுகளாக தங்களிடம் வரும் மக்களுக்கு உணவு, துணி, குளியலறை, மருந்தகங்கள், உளவியல் ஆதரவு பணிகள், வேலை ஆலோசனைகள் என ஆண்டுக்கு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ பல்வேறு வழிகளில் ஆதரித்து வருகின்றனர் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கடவுளின் பார்வையில் நாம் அனைவரும் மிகவும் விலைமதிப்பற்றவர்கள் என்பதை புரிந்து கொண்டவர்கள், கடவுளின் பிள்ளைகள் தாங்கள் என்று ஆழமாக உணர்பவர்கள், தங்களை உயர்த்தி கொள்ள பெரிய விடயங்கள் உள்ளன என்றும், உள்ளிருந்து ஒளிரக்கூடிய ஓர் மாண்பினை அத்தகையோர் கொண்டுள்ளனர் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 31 பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக நாம் பணி செய்ய கற்றுக்கொள்ளும் போது தாழ்ச்சி முன்னுக்கு வருகிறது, அது முதலில் இடம்பெறுகிறது என்றும், கடவுளின் அரசும் அவருடைய நீதியும் உண்மையிலேயே நம் ஆர்வத்தை கவர்ந்திருக்கும் போது தாழ்ச்சி நம்மில் எழுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை. திரு அவை அனைவருக்கும் மனத்தாழ்ச்சிக்கான பயிற்சி களமாக இருக்க இறைவனிடம் கேட்போம் என்றும், அனைவரும் எப்போதும் வரவேற்கப்படும் இடங்களாக இயேசு தனது வார்த்தைகளை எடுத்துரைக்கவும், அவரது தாழ்ச்சி மற்றும் விடுதலை உணர்வை நமக்கு கற்பிக்கவும் கூடிய ஒரு வீடாக தல திரு அவைகள் இருக்க ஜெபிப்போம் என்றும் கூறினார் திருத்தந்தை. அலட்சிய மனப்பான்மைக்கு அடிபணியாமல் ஜெபம் மற்றும் உறுதியான தொண்டு பணிகள் வாயிலாக போரினால் பாதிக்கப்படும் உக்ரைன் மக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றும், உடனடி போர் நிறுத்தம் மற்றும் உரையாடலுக்கான தீவிர அர்ப்பணிப்புக்கான வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 31 ஞாயிறு வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜப விண்ணப்பங்களின் போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உக்ரைனில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போரானது தொடர்ந்து இறப்பையும் அழிவையும் விதைத்து வருகிறது என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், அண்மைய நாட்களில் தலைநகர் கீவ் உட்பட பல நகரங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து ஏராளமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன என்றும் எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.